தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளில் இருக்கின்றீர்களா? எப்படி நம்முடைய எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கின்றீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டுமாயிருந்தால் நமக்குள்ளே ஒரு நோக்கம், நமக்குள்ளே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். எதையும் நான் செய்து விடுவேன், எதையும் நான் செய்து முடிப்பேன் என்கிறதான ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்குமாயிருந்தால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடி ஆண்டவர் நமக்கு செய்வார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு நம்பிக்கை இருந்தது. யார் மேல நம்பிக்கை இருந்தது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தான் அவன். அந்த நம்பிக்கையோடு பாருங்கள், கோலியாத்தை எதிர்த்து இந்த நாட்களில் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கையில எந்த விதமான ஆயுதம் இல்லை, வெறும் அவனுடைய கையில் ஒரு கவனும் கூழாங்கற்களும் தான் இருந்தது. பாருங்கள், அந்த கற்களினாலும் அந்த கவுனினாலும் மலை போல் நிற்கின்ற கோலியாத்தை, ஆயுதங்கள் தரிக்கப்பட்ட கோலியாத்தை எதிர்கொள்வதற்காக தாவீது போறாரு. அது எப்படி என்றால், ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்திலே போய் அவனோடு போர் செய்து அவனுடைய தலையை கொய்த்து கொண்டு வருகிறதை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். அப்படி அவருக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ரட்சிப்பை குறித்து நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த ரட்சிப்பு இருக்கிறதே, அதற்கு ஒரு முடிவு இல்லை. அந்த உலகத்தின் முடிவு நாட்களிலே நாம் ஆண்டவரோடு அங்கே இருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமாயிருந்தால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே பாதுகாப்பார். அதனாலே தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் திருப்புவமாயிருந்தால் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி நம்மை தேவன் ரட்சித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய இறை வார்த்தையை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவரே, நீர் அவர்களை சந்தியும் அப்பா. அவர்களுடைய தேவைகளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி தங்கள் பாரத்தை, தங்கள் கவலைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாக கிருபை கொடுத்தல்லும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி அர்ப்பணிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. அவர்களின் நம்பிக்கைக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. அற்புதம் செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ மக்கள் பலவீனத்தின் நிமித்தமாக மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுத்து தவிக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு விசை அவர்களோடு இறங்கும். உம்முடைய சுகம் அளிக்கின்ற கரத்தினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக அப்பா. எத்தனையோ மக்கள் எனக்கு சுகம் கிடைக்காதா என்று உம்மை நோக்கி கதறுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களோடு இறங்கும் அப்பா. ஒரு விசை இறங்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தின் நோக்கத்தை நீர் நிறைவேற்றி கொடுத்தல்லும் சுவாமி.
ஹல்லேலூயா. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. நீர் அவளோடு இறங்கும், உம்முடைய பிள்ளைகளோடு இறங்கும் அப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்தரலாம். இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இம்மட்டும் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன், அவர்கள் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது புது புது நன்மைகளையும் புது புது ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எந்த குறைவும் இல்லாமல் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தாழ்த்துகிறேன். துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.